செய்து அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, நேற்றைய தினம் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பில்லாதனால ஒரே ஒரு கோரிக்கை, தொகுதி சார்ந்த கோரிக்கையை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அம்ரூத் ஸ்கீமை பற்றி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை மானிய கோரிக்கையில் சொல்லும்போது சொன்னார், அந்த அம்ரூத் ஸ்கீம் இன்னைக்கு மாநில அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு பேரூராட்சிகளில் ஒரு கனெக்ஷனுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று செஞ்சி பேரூராட்சியில் குறித்துக் கொண்டிருக்கிறார்கள். 5000 ரூபாய் வழங்குவதெல்லாம் ஒரு குடிநீர் இணைப்புக்கு 5000 ரூபாய் என்பது எப்படி சாத்தியமாக இருக்கும் என்பதை அரசு கனிவோடு பரிசீலனை செய்து அந்த பேரூராட்சிக்கு தகுந்த ஒரு முறையான ஒரு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இந்த டான்மைன் நிறுவனம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியையும் தமிழ்நாட்டினுடைய நிதி சுமையையும் கடன் சுமையையும் போக்குவதற்கு ஒரு வல்லமை மிகுந்த நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் டான்மைன் நிறுவனமாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி பார்க்கிறது. 1978ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட நிறுவனம் இந்த டான்மைன் நிறுவனம். அந்த டான்மைன் நிறுவனம் என்பது அது காலகட்டத்தில் துவங்கப்பட்ட தனியார் நிறுவனங்கள் எல்லாம் வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் டான்மைன் நிறுவனம் மட்டும் தேஞ்சு இன்னைக்கு எங்கே இருக்குன்றதே தெரியாது. உதாரணம் சொன்னால் 2025ஆம் ஆண்டு 26ஆம் ஆண்டு டான்மைன் கணித வளம் தூரமாக 4000 கோடி 4100 கோடி வருமாய் வரும் என்று சொல்லியிருந்தார்கள். இப்போ நம்முடைய பட்ஜெட்டில் 11000 கோடி வரும் என்று ஒரு உத்தேசமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்த டான்மைன் நிறுவனம் கனிம வளங்களை தானாக வந்து முன்னின்று எடுத்து விற்பனை செய்ய துவங்கினால் 1,00,000 to 1,50,000 கோடி வருமானம் ஈட்டக்கூடிய வல்லமை இந்த டான்மைன் நிறுவனத்திற்கு இருக்கிறது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டு, ஏனென்று சொன்னால் கனிம வளங்களை விற்பனை செய்வது என்பது வெட்டி விற்பனை செய்வது தனியாரிடம் இருப்பதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அதை டான்மைன் நிறுவனமே முன்னிருந்து எடுத்து கனிம வளங்களை எல்லாம் விற்பனை செய்வதற்கு முன்வர வேண்டும். தாது மணல் கடந்த காலங்களில் தனியாரிடம் இருந்த காரணத்தினால பல்வேறு காலகட்டத்தில் பிரச்சனை ஏற்பட்டு தூத்துக்குடி பகுதிகள் எல்லாம் சீஸ் செய்யப்பட்ட மணலே இன்னும் அவ்வளவு இருக்கு. அதையெல்லாம் அரசு உடைமையாக்கி டான்மைன் நிறுவனம் மூலமாக வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய கடன் சுமையும் நிதி சுமையும் குறையும். ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னு சொன்னா, நம்முடைய செயல்முறையை நம்ம பார்க்கணும். இன்றைக்கு டாஸ்மாக் என்ற ஒரு நிறுவனம், அதுவும் அந்த துறையின் எந்த துறையின் கீழ் வருது என்று சொன்னால் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை என்ற பெயரை வைத்து ஒரு IAS அதிகாரியும் நியமித்து தமிழக அரசாங்கம் சாராய விற்க முடியும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இயற்கை வளங்களை விற்பதற்கு டான்மைன் நிறுவனத்தை பயன்படுத்தி தாது மணல்கள், ஜல்லி, மணல், எம்சாண்ட் போன்ற அனைத்து விஷயங்களையும் கொண்டு வந்து ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்று சொல்கிறீர்கள், ஒரு மோனோபோலி நிறுவனமாக இந்த டான்மைன் நிறுவனத்தை பயன்படுத்தி விற்பனையை துவங்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக இந்த நேரத்தில் வைத்து, கடந்த காலங்களில் இந்த மணல் கொள்ளை பற்றி நாங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து பல கோரிக்கைகளை வைத்தோம். ஆனால் அன்றைய அரசார்கள் அது பெருசாக கண்டுக்கல. இன்றைக்கு அதுக்கு தடை விதிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு எடுத்து செல்வதற்கு 3 மாத காலம் தடை விதித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நிலைப்பாட்டை முழுமையாக வரவேற்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதையே ஒரு கொள்கை முடிவாக எடுத்து நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு முன்பாக வெளிமாநிலத்திற்கு அந்த கனிம வளங்களை கொண்டு சேர்ப்பது என்பது ஒரு முறையான செயலாக இருக்காது. நிரந்தரமாக கொள்கை முடிவெடுத்து நிரந்தரமாக தடை செய்வதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு, ஏன்னா கனிம வள கொள்ளையெல்லாம் பற்றி மாண்புமிகு அமைச்சர் தெளிவாகவே சொன்னார் போன வாட்டி. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் 13.22 கோடி மெட்ரிக் டன் மட்டும்தான் வெட்டி எடுப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கிருந்து சென்றதனுடைய அளவு 85,000 கோடி என்று மாண்புமிகு அமைச்சர் சொன்னார். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது தான். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களே அதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லணும், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கல்குவாரி, அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னும் அதை டீட்டெயிலாக கூட சொல்கிறேன். அந்த கல்குவாரியை பொறுத்தவரை 2022ஆம் ஆண்டு மே மாதத்தில் திருநெல்வேலி மாவட்டம், அதாவது தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக அண்டை மாநிலத்துக்கு நம்ம தேவை மீறி செல்லக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்த ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான். தற்காலிக தடை, ஏன்னா அரசியல் சட்டத்தில் நிரந்தர தடை போடுவதற்கு இடமில்லை. தற்காலிக தடை மட்டும்தான் போட முடியும். என்ன முடியுமோ அதை செய்யணுன்ற நோக்கத்தில் எடுத்த ஒரு தீர்க்கமான முடிவு தான் இந்த தற்காலிக தடை.
இதை ஃபர்தராக எப்படி கொண்டு போகணுங்கிறது முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுப்பார்கள். தாமின் நிறுவனம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காலத்தில் நல்ல ஃப்ளரிஷிங் ஒரு கார்ப்பரேஷனாக இருந்தது. இன்னைக்கு அதோடைய அதாவது செயல்பாடு வந்து அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை. அதனுடைய ப்ராஃபிட் மேக்கிங்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதை சரி செய்கிறதுக்கு தான் இந்த அரசு அனைத்து முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய நீங்கள் சொன்ன சஜஷன் எல்லாத்தையுமே கடந்த 3 மாத காலமாகவே அதில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி நம்ம அரசாங்கம் இதை எப்படி எடுத்து அடுத்த நிலை கொண்டு செல்வதுங்கிற விஷயத்தில் நம்ம இறங்கியிருக்கோம். அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற ஃபிகர்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டட் ஃபிகர்ஸ். 1.5 லட்சம் கோடிலாம் வந்து இட்ஸ் வந்து சும்மா மேபி வாய்வழி செய்தியாக இருக்கலாம். ஆக்சுவல் ஃபிகர்ஸ் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். அதுக்கூட ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நான் சொன்ன அந்த கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா ஜல்லியில், அதனுடைய அமௌண்ட் வந்து ரஃப்லி 9,000 crores. நான் சொன்னதோட கேப் 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிங்களாம் சும்மா ஏதாவது சொல்லலாம், அப்படி கிடையாது. பட் இதுதான் ஆக்சுவல் ஃபிகர், இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். பட் தமிழக அரசு நீங்கள் சொன்னதுக்கான அனைத்து முயற்சிகளையும் திட்டங்களையும் தீட்டிக் கொண்டிருக்கிறது. நான் இப்போ என்னுடைய பதில் உரையில் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன்.